நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பினூட நாம் விவாதிப்பதற்காக இன்றைக்கு முடிவுகளின் பின்வாங்கும் மோடியுடைய அரசு, கார்கேவினுடைய குற்றச்சாட்டு நிதர்சனமாக அரசியலா நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படும். வக்குப் மசோதா, ஒலிபரப்பு மசோதா, யூபிஎஸ்சியில் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு, லேட்ரல் என்ட்ரி, நிறைய விஷயத்தில் யூடர்ன் அடிப்பதாக குற்றச்சாட்டுகள் வருகின்றது. மாற்று கருத்தினை மதிப்பது ஜனநாயகத்தின் உண்மையிலே உள்ளது தான். இதை எப்படி யூடர்ன் சொல்ல முடியும் என்ற கேள்வியும் எழுகின்றது. இது குறித்து நாம் விரிவாக பேசுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். எம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் இணைகிறார். சார் வாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக ஹிதாயத்துல்லா அவர்கள், அரசியல் விமர்சகராக தேவப்பிரியா, எம்முடைய இணைப்பில் ரமேஷ் சேதுராமன். முதல்ல நீங்கள் ரங்கராஜன் சார், இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்னா, 2014 24 வரைக்கும் விவாதம் இருக்காது, அது இருக்காது, அப்படி தான் எதிர்க்கட்சிகள் குறை சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயம் வக்ஃப் போர்டு விவகாரத்தில் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த யூபிஎஸ்சி விவகாரங்களில் பற்றி இந்த லேட்ரல் என்ட்ரி ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு. 45 போஸ்ட் எப்படி போடுறதுன்னு அதுக்கு ஆர்டர் ஹேட் பின் இஷ்யூடு. ஒரு பெர்மனண்டாக இல்லை, தற்காலிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை கடந்த காலத்தில் நடந்ததோடு இப்போ எப்படி பார்க்குறீங்க? யூடர்ன் மோடி அரசுங்கிற குற்றச்சாட்டை மல்லிகார்ஜுன கார்கே, உங்களுடைய கருத்து? இல்லை, கார்கே ஒரு குறிப்பிட்ட சில 4 சட்டங்கள், சட்ட முன்வடிகள் பற்றி சொல்கிறாரு. அதாவது என்ன ஒரு இம்ப்ரெஷன்னா, 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக். சரி, முன்னால் 1 அடி எடுக்கிறது, ஆனால் பின்னால் 2 அடி போயிடுறது. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு இந்த 4 பொறுத்தவரை இப்போ அண்மையில் நடந்ததுன்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஓரளவுக்கு போதிய டிஸ்கஷன், கன்சென்சஸ் உருவாகல. இந்தியாவிலே ஒரு கன்சென்சஸ் உருவான மாதிரி தெரில. சில பார்த்தா ஜேடியு சில எதுக்குறாங்க, சிலது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கூட எதுக்குறாங்க. அப்போது சிலது ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, சிலது கன்சிடர் பண்ணி பிறகு நம்ம சேஞ்சஸ் இருந்தால் பிறகு யோசித்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், எதிர்கட்சிகள் சொல்கிறது தாண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு டிசென்ட் இருக்குது. ஆமாம், இருக்குது. அதனால் அது ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இது என்ன பொறுத்தவரை இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் இந்த மாதிரி நாம் ஒரு பாலிசி ஆனால் பின்னால் வேறு பாலிசி. ஜிஎஸ்டி எடுத்துங்க. ஜிஎஸ்டி நரேந்திர மோடி சிஎம்மாக இருக்கும்போது கடுமையாக எதிர்த்தார். 4 கூட்டங்களில் அமல்படுத்தவே கூடாதுன்னு எதிர்த்தார். மாநில உரிமைகளை பறிப்புன்னே சொன்னார். ஆமாம், ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆனவுடனே அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி பார்லிமெண்ட்டில் மிட் நைட்டு நேருவோட ஸ்பீச்சுன்ற மாதிரி ஒரு நினைத்து கொண்டு பார்லிமெண்ட்டில் மிட் நைட்டில் ஜிஎஸ்டி அறிமுகமான பில்லுக்கு அட்ரஸ் பண்ணார். அது எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அமல்படுத்தணுன்ட்டு. அது வேறு. அது நீங்கள் விவசாய சட்டங்கள் எடுத்துங்க. 1.5 வருஷம் போராட்டம் பண்ணாங்க விவசாயம். கடும் குளிரில், மழை வெயிலில் போராட்டம் பண்ணாங்க. அது பெரிய ரிப்பீல் ஆகினது மிகப்பெரிய போராட்டம். எப்போ? 1 வருஷம் அப்புறம். எப்போ? பல கோடி விளம்பரங்கள் செலவு செய்து, செமினார், ஒர்க் ஷாப்பு எல்லாம் செய்து, எவ்வளோ சிறந்த திட்டம். இது எதிர்க்கிறவங்கெல்லாம் கார்ப்பரேட் ஆளுங்களோட கைக்கூலிகள். அவங்க அவங்களுக்கு விளைபொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு கார்ப்பரேட்டு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இந்த சட்டங்களால் விவசாயிகள் லாபம். இதை எதிர்க்கிறவங்க கார்ப்பரேட் கைக்கூலிகள்னு சொன்னாங்க. அப்போது 1.5 வருஷமாக அரசு கண்டுக்கவே இல்லை. இதுதான் சிறந்த திட்டம் சொன்னாங்க. ஆனால் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் வர்றதுக்கு சில நாட்கள் முன்னால் இந்த சட்டங்கள்லாம் வாபஸ் ஆகுது. ஏன்னா அங்கே விவசாயிகள் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாபில் எதிர்க்கிறாங்க, நம்ம வாக்கு வங்கி போயிடும், வாக்குகள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமரிந்தர் சிங் பஞ்சாபில், அதாவது தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸோட முதல்வர், அவர் பிஜேபியில் சேர்க்க முயற்சி செய்கிறார். அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, இந்த விவசாயிகள் சட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு. ஒன்றா அவரும் சொல்லி கேட்குறாருன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சட்டம் வாபஸ் வாங்கினாங்க. அப்போ வாபஸ் வாங்கினாங்கன்னா கார்ப்பரேட் கைக்கூலி பிஜேபி ஆகிடுச்சா? எதனால் வாபஸ் வாங்கினாங்க? சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ நாம அதனால் இது புதுசு இல்லை. நீ பல சட்டங்கள் கேள்வி. வக்ஃப் வாரிய பிரச்சனை, யூபிஎஸ்சி, ஒலிபரப்பு மசோதா, லேட்ரல் என்ட்ரி, இப்போ நம்ம 4 பற்றி பேசினாலும் நீங்கள் சொன்னது விவசாயிகளுடைய பிரச்சனை கடந்த காலத்தில் நான் அதை கோட் பண்ணலை. அப்போ அது ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஒரு ட்ரெமண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் சொசைட்டி, வியக்கத்தகு அல்லது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள், ஹரியானாவை எடுத்த பிறகும், டெல்லி எடுத்த பின்னும், இமாச்சல்லையும்
எல்லா இடத்துலையுமே பிஜேபி வெட்டியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையும் பிஜேபி அதிகமான இடங்களை பிடிச்சிருக்காங்க. அதாவது அவர்கள் ஹரியானா அதிகமான இடம் இல்லை, அவர்கள் இழப்பீடு பெரிய அளவில் இல்லை. இல்ல, ஹிமாச்சல்லே அவங்க வந்துட்டாங்க 2 அவ்வளவு தொகுதி. ஹரியானால அதிக இடம், டெல்லியில ஃபுல்லா வந்துட்டாங்க. ஹரியானால அதிக இடங்கள் கிடைக்கல. 6 இடம் இவங்க பிடிச்சிருக்காங்க, 4 இடம் இமாச்சல் பிரதேஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு விதமான தீர்ப்பு இப்போ சமீபத்தில் நடந்த இமாச்சல் உத்தராஞ்சல் ரெண்டுமே அப்படிதான் ஆயிடுச்சு. சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல்களில் எல்லாம் நிறைய இடங்கள் பிஜேபி தோற்று போனதுங்க. சரி, அது மூலமா யூபி சரி, யூபி விட்டுருங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்றேன், நீங்க இமாச்சல் பிரதேஷ் சொன்னீங்க. இமாச்சல் பிரதேஷ்ல நிறைய இடைத்தேர்தல் நடந்த அதில் நிறைய இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்று அந்த ஆட்சியை கவிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் வெற்றி பெற முடியல. அது இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பின்னால் நடந்த இடைத்தேர்தல்கள், அதில் காங்கிரஸ் நிறைய பெரும்பான்மை அவங்க தான் ஜெயிச்சாங்க, அந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டது. அதனால் அந்த ரிசல்ட்ன்றது மாறி மாறி வருது. ஹரியானாவில் உண்மையிலே ஒரு பெரிய அடி தான். ஏன்னா 10க்கு 10 ஜெயித்த இடங்களில் பாதிக்கு மேலே போனது வந்து அது ஒரு பெரிய 6-4 இவங்க 6 அவங்க 4. அவர் ஜார்க்கண்ட்ல சொல்ல முடிய அளவுக்கு பிஜேபி வெட்டியிருக்காங்க. 9-6 14 மொத்தம். டெல்லியில 7-7 ஸ்வீப் பண்ணிட்டாங்க. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டேர்ம் குறைஞ்சிருக்குன்றேன். நீங்கள் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லலாம் ஒரு 50% 30%, 40% சீட்ஸ் ஏற்பதற்கு ஒரு காரணம் இந்த விவசாயிகள் இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் பெரிய அளவில் தாக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தலைங்கிறத விவசாய போராட்டத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஹரியானாவில் உள்ளே விடலை பிரச்சாரத்துக்கு. அதுதான் நான் கேட்குறேன். எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ரங்கராஜாருக்கு நிறைய தெளிவாக தெரியும் என்ற முறையில் அந்த கேள்வி வேணும். இல்லை, அவங்களுக்கு மற்ற இஷ்யூஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அக்னிவீர் ஸ்கீம், இப்போ அக்னிவீர் ஸ்கீமுக்கும் ஒரு யூட்டன் நடக்குமான்னு தெரியல. அக்னிவீர் ஸ்கீமும் கடுமையான அப்போசிஷன் இருக்குது. அதில் வந்து பரிசீலனை செய்யலான்னு ஒரு முறை ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. ஆனால் அக்னிவீர் ஸ்கீம்லேயும் சில மாறுதல்கள் வரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது குறிப்பாக அந்த ஹிந்தி பெட்டில் பாதிக்க, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ஹரியானா மாவட்டங்கள்லாம் நிறைய பேர் அங்கே ஓவர்டேக் பண்ண விஷயங்கள் வந்து அக்னிவீர் ஸ்கீம் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்ற போகிறாங்க. 400 இடங்களை தான் கேட்க போகிறாங்க. பெரிய அளவு பெனிஃபிட்ஸ், ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். இது சொன்னது ஒன்று. அப்புறம் சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் ஏன் கேட்குறாங்கன்னா பிசிக்கு பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு டிமாண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 இஷ்யூ வந்து அப்போசிஷன் ஒரு லீட் எடுத்துட்டாங்க. அதில் ஒரு 40 போயிட்டு. ஆமாம், அதனால ஒரு அந்த வட இந்தியாவில் அது ஒரு பெரிய பாதிப்பு. பேசுவோம். ரமேஷ் சேதுராமன் நிகழ்ச்சியினுடைய உங்களை நான் வரவேற்கிறேன். ரமேஷ் வாங்க. நம்ம தலைப்பு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், முடிவுகளின் பின்வாங்கும் மோடி அரசு. இந்த கார்கேவனுடைய குற்றச்சாட்டு நம்ம இந்த ஸ்கீம் நாளையுமே பேசியிருக்கோம். திரு ரெங்கராஜ் அவர்கள் ரிப்பீலான கடந்த கால வரலாற்றில் விவசாயிகளுடைய போராட்டத்தை சொன்னார். தற்போது வக்குப்பும் சரி, ஒளிபரப்பு மசோதா செய்து யூபிஎஸ்சி, அதாவது யூனிஃபைடு இந்த பென்ஷன் ஸ்கீம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? லேட்ரல் என்ட்ரியை வந்து இமீடியட் ஆர்டர் கொடுத்து அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. என்ன பார்க்குறீங்க? இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிற விவகாரத்தில் வந்து எனக்கு வந்து இது சரியான விஷயம். ஏன்னா அவங்க வந்து ரிசீவ் பண்ண வேண்டியது சரியான விஷயம் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அந்த இவங்க வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஒருதலை பட்சமானது. காரணம் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கே சொல்லலாம். செபியின் தலைவரை வந்து இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதவி, ஒரு பெரிய உதாரணம். அதனா ஒரு மாசத்துக்கு பல கோடி சம்பளம் வாங்கிற ஒரு பெண்மணி மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த போர்ட்ல வந்து உட்காரணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? கேள்வி, நல்ல கேள்விதான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல, நான் அதை விட்டுட்டு கவர்மெண்ட்ல மாசம் 15,000 20,000, அதுவும் பர்மனன்ட் பொசிஷனா இருந்தா கூட பரவாயில்ல, என்னோட வாழ்க்கையில வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் வந்து பெரிய ஒரு ஆபீசர் ஆயிடுவேன், ஒரு பெரிய பொசிஷன் வரும், 4 மடங்கு சம்பளம் வாங்குவேன், 5 மடங்கு சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை கூட நம்ம சொல்லலாம். வெரி குட். ஆனா ஷார்ட் டேர்ம் பொசிஷனுக்காக வரக்கூடியவர்கள் லாப நோக்குல வருவாங்களா, சேவை நோக்குல வருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த வகையில இது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3வது விஷயம், ஐஏஎஸ் லேட்டரல் என்ட்ரில எந்த அளவுக்கு எடுக்கலாம்னா அப் டு 5 இயர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, கெமிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து அந்த துறை சார்ந்த, இல்லைன்னா பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, அந்த துறை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷமோ மேக்சிமம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ஒருத்தர் அவரை தூக்கி அந்த மினிஸ்ட்ரி இதுல போட போறீங்க அப்படின்னாக்க அந்த துறையில போட போறீங்க, அது வந்து ஒத்துக்கலாம். ஆனா நீங்க கொண்டு வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, அதுவும் சரியா சொல்லணும்னா தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களை உள்ள கொண்டு வருகிறது. ஏன்னா கடந்த இன்னும் மாதவி பூஜோட நீங்க ரொம்ப பல பேருக்கு தெரியாது. ஒரே விஷயம், அவங்க அவங்களுடைய மாமாவா பெரிய யாரோ ஒருத்தர், அவர் வந்து
மோடியோட இதுல வந்து குஜராத் இதுல வந்து IAS இருந்தது. அந்த அம்மாவோட ஃபைல் எல்லாம் 24 மணி நேரத்துல கிளியர் பண்ணாங்க. போர்டுக்கு கொண்டதும் சரி, செடியோட சீஃப் ஆக்குனதும் சரி, எல்லாமே இந்த ஃபைல்ஸ் அந்த துரித வேகத்தில் என்றும் நடந்ததே கிடையாது. இப்படியாக ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள்ங்கிறதை ஆரம்பம். மாதை பூச்சி பத்தி சொல்றீங்க. மாதை பூச்சி அது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த அம்மாக்கு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. இன்னைக்கு அந்த அம்மாவே பொசிஷன்ல உட்கார்ந்து கொண்டு அவங்களை பற்றிய குற்றச்சாட்டை விசாரிப்பாங்களா? அவங்களுக்கு வந்து அதை வந்து பாதுகாப்பதற்கு அரசு எல்லா விதத்தையும் செய்யும். கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது பதவியை வந்து இது பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு தாங்கள் நிரபராதியும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. முதல்ல நாங்க வந்து இவங்களை பாதுகாத்து ஸ்டேட்மெண்ட் விட்டுறோம், மற்றதை பாத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது மட்டும் இல்ல, இந்த ஆக்சிஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அவங்க வந்து இந்த ஷேர்ஸ் ஒரு சில இதுல இருந்து எடுக்கிறது, இந்த இன்சூரன்ஸ் இதுல இருந்து, இந்த மாதிரியாக பல விஷயங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதானி போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான விசாரணை செய்யலை, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறத பார்க்கணும். அதனால இதை அவங்க ரிசீல் பண்றது சரியான விஷயம். அதே மாதிரி விவசாயிகள் விவகாரத்துக்கு வரும். விவசாயிகள் விவகாரத்தை என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக விவசாயிகளின் நலனை பெருவாரியாக பாதுகாப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் அதுல செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த போராட்டம் அரசியலாக்கப்பட்டது. ஆனா அது மக்கள்கிட்ட தவறாக கொண்டு செல்லப்பட்டதுனால இவங்க வேற வழியில ரிப்பீல் பண்ணாங்க. ஆனா அதுல 1-2 குறைபாடுகள் இருந்தா அதை நிச்சயமா நிவர்த்தி பண்ணிருக்க முடியும். ஆனா இவங்க பயந்துட்டாங்க, அதனால ரிப்பீல் பண்ணாங்களே தவிர இது வந்து மற்ற விஷயங்களுக்காக எதுவும் செய்யப்படல. அதுல வந்து பெருவாரியாக எழுந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க சரியான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டா கூட எப்படி போடணும், 2 மொழிகள்ல போடணும், அதுல வந்து விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படணும், பல விஷயங்கள் ரொம்ப அழகா தெளிவா கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து அது இப்ப நான் இந்த IAS லேட்டரல் என்ட்ரியை பத்தி நம்ம UPSC என்ன பேசணுமோ அதுக்கு எதிரான கருத்தாக நான் இந்த பக்கம் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த இதுல செய்தது தப்பு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா அனலைஸ் பண்ணாதான் எது சரி எது தவறுன்னு. முக்கியமானது 3வது டிமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய இது வந்து மசோதாவை பத்தி நம்ம இந்த வக்ஃபு வாரிய விஷயத்துல பல முரண்பாடுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். என்னன்னா அவங்க திரும்ப பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுல கேட்டது மொத்தமா வந்து திரும்ப பெறாங்கன்னு சொல்ல முடியாது. டேபிள் பண்ணி கடந்த காலங்கள்லயும் பல சட்டங்கள் திரும்ப பெற்று திரும்ப அதை வந்து சரி செய்யறாங்க. இப்போ என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான 2 பேர் நீங்க அவையில இருக்கீங்க. ஒருத்தர் நெறியாளரா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து என்னுடைய ரமேஷ் உங்க இதயத்துக்கு நெருக்கமான இதயத்துலான்னு சொல்ல வரீங்கன்னு பார்த்தா அப்புறம் நீங்களும் தான் சுஃபியான் சாரும் சரி, இதயத்துல்லா சாரும் சரி. ஆனா நம்ம எல்லாம் வந்து என்ன கேக்குறீங்க? நான் வந்து நெறியாளர் சார் ரமேஷ், நான் ஒரு நெறியாளர் தான், எனக்கு வேற அடையாளம் கொடுத்துறாங்க. ரைட், சொல்லுங்க. இல்ல அடையாளம் தான் இல்ல, யாருக்குமே அடையாளம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரே இதுல ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு இருந்து இருக்கக்கூடிய ஒரு மதத்தலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை சார்ந்த சொத்துக்கள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இதுல நான் போயிட்டு வெறும் அதுல வந்து ஒரு கிரவுண்டு அந்த இடத்துல சர்வே நம்பர்னு அரசு எப்படி போடுறாங்கன்னாக்க இவங்க இடத்தை கணக்கிட்டு தான் சர்வே நம்பர் போடுறாங்களே தவிர இந்த சொத்து மொத்த விஸ்தீர்ணமும் இந்த ஒரு சர்வே நம்பர் அது ஒரு சர்வே நம்பர் தான் போடுறது. கண்டிப்பா அது ஒரு ரிவர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். சூபியான் சார் என்ன பண்றாருன்னா ஒரு 2 கிரவுண்டு அழகா ஒரு இடம் வாங்கி வச்சாரு தன்னுடைய வருங்காலத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு 2 கிரவுண்ட். அப்புறம் என்ன யோசிக்கிறாரு, நான் வீடு கட்டணும், அதனால 2 கிரவுண்ட் ஒரு 1/4 கிரவுண்டை மட்டும் வித்துட்டோம். 1/4 கிரவுண்டை வித்துட்டு நம்ம வந்து பாக்கி இருக்கிற அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது வீடு கட்டலாம். அந்த 1/4 கிரவுண்டை நான் வாங்கிட்டு நாளைக்கு அந்த அதே ஒரே அளவுதான் அதோடைய என்ன சொல்லக்கூடிய சர்வே நம்பர், நான் அதுக்கு அந்த 1/4 கிரவுண்டை வாங்கிட்டு அடுத்தது நான் என்ன சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு நான் அந்த இதுக்கு அரசு வரக்கூடிய HRNC கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். ஆனா இனிமே என்ன சொல்லிருக்காங்க, அந்த சர்வே நம்பர் பூரா HRNC உங்க 2 இது மட்டும் இல்ல, 2 கிரவுண்ட் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 கிரவுண்டும் சேர்த்து இனிமே இது HRNCக்கு சொந்தம்னு உங்க கிட்ட சொன்னா நீங்க அதை ஏத்துக்கீங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் கண் மூடி இருக்குதா? அரசுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ் அப்ப கண் மூடி இருக்குதா?
அரசுடைய ரெக்கார்டுகள், ரெவென்யூ ரெக்கார்டுகள் கண்மூடி இருக்கா? அரச கண்மூடி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் அதை விஷமிகள் யார் அதை ஒரு சில, நான் எல்லாரையும் குறைப்பது, இதை செய்யக்கூடியவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியும். என்னவோ பூந்து விட்டு என்னன்னாக்கா அங்க ஒரு சின்ன ஒரு இது இடம் அது இருந்துட்டு போட்டோம் ஏதோ ரொம்ப பெரிய மனசோட சொல்றாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இன்னொன்னு 3 விஷயம் சொல்லுங்க சார். அதாவது இந்தியாவில் அதிகமாக நில சொத்துகள் வைத்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 நம்பர் 3 நீங்க செஞ்சு போய் பாருங்க. இந்த சிஎஸ்ஐ சொல்லக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயம் வக்ஃப் சொல்லக்கூடிய அந்த இது 2 இதுதான் அமைப்புகள். ரமேஷ், ஒரே ஒரு விஷயம், வக்ஃப் போர்டுக்கு 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. இத பாஜக பொய்யா கட்டமைச்சிட்டு 3வது இடம் சொல்லுது. எப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்க மாதிரி ஒவ்வொரு வக்ஃபுகளுக்கு 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் மொத்தமாக இப்ப 9.4 லட்சம் ஏக்கர்ன்றாங்க. போர்டு என்பது மேலாண்மை பண்றதான ஒழிய வக்ஃப் போர்டுக்கு 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. இது பிஜேபி கட்டமைச்ச ஒரு 3வது விஷயம். எப்படி இந்தியா முழுக்க ஒரே ஒரு விஷயம், இந்தியா முழுக்க 1.5 விழுக்காடு கூட வக்ஃபுகளுக்கு இல்ல. இப்ப கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கோயில்களுக்கும் தனித்தனி கோயிலுக்கு தான் இந்து மக்கள் அதிகம், இந்து மக்கள் அதிகமா இருக்கனால கோயிலுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வக்ஃபுகள் இருக்கு. அந்த வக்ஃபுகளுக்கு தான் இடமே ஒழிய வக்ஃப் போர்டுக்கு இடம் இல்லை. இத தவறா பிஜேபி கட்டமைச்சதுனாலதான் உங்களை போல நியாயமா உள்ளாலும் தவறா பேச முடியுது. கோயில்களுக்கு தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லா வக்ஃபுக்கும் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு தர்காவுக்கும் தனித்தனியா இருக்கு. அது பூரா வக்ஃப் போர்டுடைய இடம் இல்லை. சரி, நான் இப்ப அவர் கேட்டு வரேன். ஆனா என்னோட 10 செகண்ட் பதில் சொல்லாம சொல்லுங்க சார். தான் இதை நான் நீக்க வேண்டியது. ஆமா ஆமா. இதுல என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கோவில் நிலங்கள் நாங்க இப்பதான் இதெல்லாம் மீட்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசு இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வேதாரண்யேஸ்வரர் கோவில் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏக்கர் கணக்கான ஒரு ஏக்கரை 100 ரூபாய் கணக்கு கூட அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளவு வரணும், அதுல நடக்கக்கூடிய உப்பளங்கள், அந்த உப்பளத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடிகள் கண்டிப்பா வர வேண்டிய வருமானம். அப்போ அரசு இரட்டை நிலைப்பாடுடன் எப்படி செயல்படுகிறது? இதே மாதிரி பல மன்னிக்கணும், நம்மளுடைய இந்தி பக்கத்துல மருவங்கரையில ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. ஆனா கோவில்களை எப்படி வக்ஃப் போது இடத்துல நீங்க மற்ற மாற்று மத தலங்களையோ இல்ல மாற்று மதத்துடைய இவங்களோ இது பண்ணக்கூடாது இருக்கு. போபால்ல 1000 கடைகள் வக்ஃபுக்கு இருக்கு. அந்த 1000 கடைகள்ல 900 கடைகள் முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவர் தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் பல வக்ஃப் நிலத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க சார். அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள இடத்துல முஸ்லிம்கள் கடை வச்சிருக்காங்க. அதே மயிலாப்பூர் குளத்தை கொடுத்தது கூட நவாபு, மயிலாப்பூர்லயும் முஸ்லிம்கள் கடை கொடுத்தது நவாபு. அதனால இந்து முஸ்லிம் சகோதரர்களா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம இந்த பிரிவினையை பாஜக உருவாக்குது. உங்களை போன்றவர்கள் தவறா வழி நடத்துது. எல்லாரும் நம்ம மக்கள் தான் இல்ல, எல்லாரும் நம்ம மக்களே. அதான் சொல்றேன், எல்லா சகோதரர்கள் நம்ம மக்கள்ங்கிறதுல இது இல்ல. ரமேஷ் இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு வாடகையே கடையை கொடுத்தோம் சார். நம்ம ஒரே டாபிக் பேசணும், அடுத்த டாபிக் வரும். அடுத்து வரும் ரமேஷ் வாரம். இப்ப வக்ஃப் பத்தி ஒரு டாபிக், அது மட்டும் டாபிக் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ வக்ஃப் டச் பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் பேசுவோம். இதாயத்துல சார், இப்போ வக்ஃப் பத்தி நீங்க ஓரளவு பேசிட்டீங்க. தேவப்பிரியன்ட்ட போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ மோடி அரசு யூடேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உங்க தலைவர் திரு கர்கேவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி? 100க்கு 100 உண்மை. இதுக்கு என்ன காரணம்? ஆட்சிக்கு ஓரிரு மாதங்கள்ல செய்யத்தக்க அல்ல செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்கணும்? இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்கள், பாதி மக்கள் பெண்கள். இந்த மகளிருக்கு ஒரு மசோதாவை
தேர்தலுக்காக கடந்த முறை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்தவனை என்ன செஞ்சிருக்கணும், அதை நாங்கள் அமல்படுத்துவோம், உடனடியாக நாங்கள் மக்கள் கணக்கெடுப்பு தொகை எடுப்போம், எடுத்துவிட்டு பெண்களுக்கு நாங்கள் இந்த நீதியை வழங்குவோம்னு மோடி அரசு சொல்லியிருக்கணும். நம்பர் 1 அதை சொல்லலை. எதை செய்யணுமோ இந்தியாவில் இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க, 90% மக்களுக்கு இந்திய அரசுடைய அந்த வேலை வாய்ப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகளோ கிடைக்கல. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% இந்து மக்களுக்கும் ஒரு நீதி நியாயம் கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப அதை செய்ய வேண்டிய இந்த அரசு அதை செய்யாம சம்மந்தமே இல்லாம ஒரு வக்ஃப் ஆக்ட்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க. அது தப்பு கிடையாது. திருத்தம் என்பது தவறு இல்லை. 1933 திருத்தம், 1944 திருத்தம், 1997 இப்படி எல்லா திருத்தங்களையும் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 2013 திருத்தம். இந்த திருத்தம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த அரசாங்கம் என்ன செய்யும், முஸ்லீம் தலைவர்களை கூப்பிடும், பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட பேசி இப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டு சட்டத்தை கொண்டு வரும். எதையுமே கேட்காம உங்களுக்கு இஸ்லாமிக் போர்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் நான் கேட்குறேன், நிதானமாக நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலே வக்ஃப் போர்டு சொத்துகள் பல விஷயம் மிக கடுமையான முறையில் மாஃபியா கும்பல்களால் ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதை நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லையா? மறுக்க முடியாது உங்களால். நான் ஒரு நிமிஷம், பல இடங்களில் கோவில் சொத்துக்களும் ஆட்டையை போடுறாங்க. இது கடவுளின் சொத்து, கோயில் சொத்தாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், இதெல்லாம் பொது சொத்து. அப்படி இருக்கும்போது அரசு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது அதில் இட் வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் தி டிஃபரண்ட் கன்செப்ஷன் இருக்கலாம், கன்ஃபேபுலேஷன் மேபி. நான் என்ன சொல்றேன், நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ராங் தாட்ஸோட ஏன் பார்க்கணுங்க, புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ரெண்டையும் போட்டு குழப்ப வேணாம். அது வேற. கோயில் சொத்து குலநாசம், வக்ஃப் சொத்து வாரிசு நாசம். இது என்னுடைய புதுமொழி. மொத்த எல்லாமே கடவுள் நம்பிக்கை தானே. கொஞ்சம் என்ன பேச விடுங்க. நீங்க கேட்டுட்டீங்க, நீண்ட நேரம் கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க. இது எல்லா மதங்களுக்கும் எங்கெல்லாம் அயோக்கியர்கள் இருக்காங்களோ அயோக்கியர்கள் செய்யறாங்க. அது மத சம்பந்தப்பட்டதுல அயோக்கியர்கள் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு கூட மதுரை ஆதீனம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பேசின ஒரு விஷயம், கோயிலுக்கு எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் குத்தையே எங்களை ஏமாத்துறாங்க, அது யாருன்னா பெரும்பாலும் எங்களை சார்ந்தவர்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இது நடந்தது, நேற்று நடந்தது சொல்றேன். முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஆதீனம் சொன்னது. அப்ப பழனியில ஏமாத்துறவங்க இல்ல, அது ஒரு பக்கம். இப்ப நான் சொல்றது, பாஜக அரசு இந்துக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சிலருடைய ஆதரவை பெறுவதற்கு, யாரெல்லாம் முஸ்லீம் விரோதமா இருக்காங்களோ பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை இந்துக்கள், அவங்களுடைய ஆதரவை மீண்டும் பெறுவதற்கு நாங்க பார்த்துங்க முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இதை எப்படி செஞ்சிருக்கணும், உண்மையா கொண்டு வர்றாருந்தா முஸ்லீம் தலைவர்கள்ட்ட, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள்ட்ட கேட்டு இப்படி மாற்றம் கொண்டு வரேன்னு கொண்டு வந்தா, ஏற்கனவே உள்ள வெள்ளை அரசு, அந்த கொள்ளை அரசுன்னு சொன்ன வெள்ளை அரசவே நம்ம மக்கள்கிட்ட கேட்டு செஞ்சாங்க, காங்கிரஸ் அரசு கேட்டு செஞ்சிச்சு. இவங்க கேட்டு செஞ்சிருந்தாங்கன்னா திருத்தத்தை யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்க இதை எடுத்துக்கங்க, இன்றைக்கு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துக்கங்க. நம்ம பொதுவாக தொலைக்காட்சியில் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் பேசியிருக்கோம். இன்னைக்காவது அப்படித்தான் பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் உண்மையான ஓபிஎஸ் யூபிஎஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். யூபிஎஸ் அதாங்க என்பிஎஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் பேசும்போது மக்களுக்கு புரியும். என்பிஎஸ், ஓபிஎஸ், இபிஎஸ், அதாவது யூபிஎஸ், 3 பிஎஸ் இப்போ புதுசாக இருக்குது. பொதுவாக இந்த டிவியில் அதிகமாக நம்ம பேசுகிறது அந்த பிஎஸ் எத்தனை, அது இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இன்னைக்கு யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 37 வயசில் கூட எழுதலாம். 37 வயசில் ஒருத்தர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக. அவருக்கு எப்படி 25 வருஷம், 60 வருஷத்தில் 58 வருஷத்தில் அவர் சர்வீஸை விட்டு போறாருன்னா 25 வருஷம் இருந்தால் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் அவருக்கு உண்டு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது, இது யார் இருப்பாங்க, கல்வியில் பின்தங்கிய மக்கள், ஓபிசி மக்கள், எஸ்சி மக்கள் பெரும்பாலும் அதில் பின்தங்கி வருவாங்க. அந்த அடிப்படையில் இது பெரும்பாலான ஓபிசிக்கு எஸ்சி மக்களுக்கு எதிரானது. இதை சரி பண்ணுங்க. இந்த 25 வயசுக்கு மேல வந்தா ஒரு ஸ்கீம், 25க்கு கீழே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் முக்கியமா பேச வேண்டியது. இப்ப இந்த பென்ஷன் ஸ்கீமை பத்தி இன்னும் ரங்கராஜ் ரொம்ப தெளிவா சொல்ல நான் அடுத்து வர்றேன். இந்த லேட்டரல் என்ட்ரி நண்பர்
ரமேஷ் சேதுராமன் ஒரு நியாயமா சொன்னார். நான் உள்ளபடியே அவரை நான் பாராட்டுறேன். இந்த நேரத்தில் இந்த லேட்டரல் என்ட்ரி என்பது ஆர்எஸ்எஸ் கார்களை அல்லது காவி மையத்தை அரசு அதிகாரத்தில் பூத்துவது. என்ன நடக்கும்? மேலே உள்ள அதிகாரியும் கீழே உள்ள அதிகாரி மாட்டிக்குவான். ஏன்னா அரசுக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் வந்து நடுவில் பூந்துட்டாரு, மாதவி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இதுவும் வந்து அவங்க யூட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே சிஏயும் உங்களுக்கு தெரியும், அது வந்து கிடப்பில் கிடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பழைய மோடியுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் எப்படி விவசாயிகள் பிரச்சனை இது ரிப்பீல் ஆச்சோ, அதாவது திரும்ப பெறப்பட்டதோ, அதே மாதிரி அவர்கள் கொண்டு வந்த பல சட்டம். காஷ்மீருக்கு கூட எலெக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, உச்சநீதிமன்றம். செப்டம்பருக்குள்ள நீ நடத்தணும்னு சொன்னதுனால நடத்துறாங்க. அப்ப பல்வேறு விஷயங்களுக்கு இவருக்கு பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணம் என்னன்னா ஆணவம், அகங்காரம். இதுதான். இப்ப இது போக உங்களுக்கு நன்றாக அடுத்த வாரம் இடைவெளிக்கு அப்புறம் பேசவே இல்ல. சரி சொல்லிக்கிறேன். வக்ஃப் போர்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வக்ஃப் போர்டு என்பது அந்த போர்டுக்கு எந்த நிலைமை, எப்படி நம்முடைய கோயில் அறநிலையத்துறைக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி அந்தந்த கோயில்களுக்கு இடம் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு அங்கே இந்து நண்பர்கள் இருக்காங்க, மேலாண்மை செய்யறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வக்குஃபு நிலம் இருக்கு, அதை மேலாண்மை செய்யறது தான் வக்குஃப் போர்டு. அந்த வக்குஃபுகளுக்கு நீங்க நிலம் உண்டு, அதை மேலாண்மை பண்றாங்க. இதுல போய் 7% அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் வக்ஃப் போர்டே நடக்குது. அதனால இது ஒரு தவறான விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது தவறு. வக்ஃப் போர்டு விஷயத்தை பத்தி பிஜேபி சொல்றது தவறு. பெண்கள் வந்து ஏற்கனவே இருக்காங்க. அதை நீங்க கண்டிஷன் கொண்டு வந்தா அதை ஏத்துக்கிறது தவறு கிடையாது. இது மாதிரி நல்ல ஒவ்வொரு திருத்தத்திலையும் சில நல்ல விஷயம் வருது. ஆனா இதை வந்து எந்த அளவுக்கு தவறா, இதை வந்து உங்களுக்கு வந்து வைஷ்ணவ கோயில்ல போய் ஒரு சைவரை வைக்க முடியாது, ஒரு சைவ கோயில்ல வைஷ்ணவ வைக்க முடியாது. அதே வைஷ்ணவ கோயில்ல வடமொழி தென்மொழி இருக்கு, வடகரை தென்கரை இருக்கு. அங்கெல்லாம் ஒரு மதத்துக்குள்ளேயே நீங்க இன்னொருத்தரை கொண்டு போய் போட முடியாது. இருக்கும்போது தேவையில்லாம நாளைக்கு ஒரு அரசு வந்து முஸ்லீம்களை கொண்டு வந்து பழனி கோயிலுக்கும் திருப்பதி கோயிலுக்கும் போட்டா நீங்க ஏத்துக்க முடியுமா? அப்ப எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். தேவப்பிரியாட்ட என்ன கேள்வினா, இப்போ யூபிஎஸ் பத்தியோ வக்ஃப் பத்தியோ ஒலிபரப்பு மசோதிய ப்ராட்காஸ்டிங்கை பற்றியோ இதெல்லாம் இல்லை. நான் இப்போ கேட்கிறது இந்த விவாதத்தில் இன்னொரு பாகம். 2014 24 வரைக்கும் மோடி அரசிட்ட யாருமே பேசுறது முடியாது, அப்படி ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் ஜேபிசிக்கு அனுப்புறதுலேருந்து ஐக்கிய ஜனதா தளத்தில் கேட்குறது, தெலுங்கு தேசம், இந்த மாதிரியாக ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. அதோட உச்சகட்டம் 2 தினங்களுக்கு 4 தினங்களுக்கு முன்பு நடந்தது. ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் டீமுடைய ஐடியாலஜியாக இருந்த ராம் மாதவை மறுபடி கொண்டு வந்துட்டாங்க பார்ட்டியினுடைய ஆல் இண்டியா செக்ரட்டரியா. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய கை ஓங்கி இருக்கிறது ஒரு கேள்வி. மற்ற விஷயங்கள் துணை கட்சிகளுக்கு வலிமையும் ஓங்கி இருக்கிறது. மோடி மௌனியாக பயணிக்கிறாரா? ஒரு விஷயம், பிஜேபி திரிபுராவையும் நார்த் ஈஸ்டையும் பார்த்துட்டு இருந்தவர் ராம் மாதவ் கொஞ்ச காலத்துக்கு இருந்த இது பண்ணி அங்கே செட்டில் பண்ணாலும் ஆள் காணாம இல்லை. அது முழுக்க நார்த் ஈஸ்டுடைய இன்சார்ஜாக அஸ்ஸாமில் இவரை கொண்டு வந்துட்டு திரிபுரா 2 அசம்பிளி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்போ இந்த அவர் ரொம்ப நாளாக லைம்லைட்டில் கிடையாது. இல்லை, அங்கே இருந்ததுனால நம்ம கண்ணில் படலை. இப்போ அப்பாயின்மெண்ட் அப்போ தெரியுது, எலெக்ஷன் முடிஞ்சால் திருப்பி தெரியாது. அது அவங்க இன்டர்னல் பார்ட்டி மேட்டர், அவ்வளோதான். அதுக்கு அடுத்ததாக இல்லை, இன்னொன்று ஐயா சொன்னார் தெளிவாக, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால காஷ்மீர் தேர்தல்னு சொன்னார். நம்மளுடைய சிஸ்டமே உங்களுக்கு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு எந்த பில்லாக இருந்தாலும் ஜுடிஷியரி அப்ரூவ் பண்ணணும். காஷ்மீர் உட்பட எல்லாமே அப்ரூவ் ஆச்சு. அதே சமயத்தில் அந்த இது தேர்தல் பத்திரம் ஏற்கவில்லை. இப்போ இந்த 4 பில்லு இன்னைக்கு திரு பத்திரம் ஏற்கவில்லையா? கோர்ட் நிராகரித்து தான் நானும் சொல்கிறேன், நிராகரித்து தான் சொல்லியிருக்கேன். இப்போ 4 பில்லில் பிராட்காஸ்ட் பில்லுங்கிறது இன்டர்நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் உள்ளது. இப்போ எங்களுக்கு யூடியூப்பில் யாராவது நீங்களும் பேசுகிறீங்க, நான் பேசுகிறதுக்கு நான் பொறுப்பான்னு சொன்னேன்னா, இப்போ ஒரு வழக்கில் கேள்வி கேட்டவரும் நெறியாளரும் பொறுப்புன்னு சொல்லி ரெட்பிக்ஸ் அவருக்கு ஜெயிலில் இருந்தார். இன்னொன்று யூடியூப் பொறுப்பாகுமா, ஓடிடி தளம் பொறுப்பாகுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது எக்ஸிக்யூட்டிவில் பாதிப்பு வருமானு தற்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது இது இப்போ புது பென்ஷன் ஸ்கீம், இப்போ யூனிஃபைடு பென்ஷன் மாற்றிருக்காங்க. ஓல்டுலேருந்து நியூ போய் இப்போ யூனிஃபைடு ஐயா அதை தான் சொல்லிட்டு இருந்தார். அதில் 25 வருஷம்னு ஐயா
காட்டினார். குறைந்தபட்சம் 10 வருடம் நீங்கள் வேலை செய்தால் உங்க அந்த ஸ்கீம்ல நீங்க வந்துட அது முடியும். ரெண்டாவது scheme. இருங்க 25 மேல உள்ள நான் scheme. ஒரே நிமிஷம் பொய் சொல்லக்கூடாது. நான் முடிக்கிறேன். அந்த ஸ்கீம்ல நீங்க சேர்றதுக்கு சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க. அந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு 10 வருஷம் ஒர்க் பண்ணா போதும். மேக்ஸிமம் பென்ஷன் இப்ப பழைய ஸ்கீம்ல 33 வருஷம் இருந்தால் ஹையஸ்ட் பென்ஷன் 50% ஆஃப் உங்க salary வரும். இப்ப 25 வருஷம் 33ல இருந்து 25 ஆக குறைச்சிருக்காங்க. ஐயா சொன்னது 25 23 வருஷம் 22 வருஷம் இருந்தா பர்சன்டேஜ்ல குறையும். பட் அவங்க எலிஜிபிலிட்டி 10 வருஷம் இருந்தா வந்துரும். அதனால எலிஜிபிலிட்டி மிஸ் ஆகாது. அந்த பாயிண்ட் இல்ல. இதுல வந்து 10,000 ரூபாய் தான் கிடைக்கும் எலிஜிபிலிட்டி. நீங்க சொல்ற 10 நான் வருஷம் ஒரு இருந்தா நிமிஷம், pension ஒரு நிமிஷம், 10,000 இருங்க, கிடைக்கும். இருங்க. இல்லையா இருங்க, ஒரு இருங்க, ஆசிரியர் தேவபிரியன், 70,000 வாங்குறாங்க. தேவபிரியன், 50,000 35 30 வரும். தேவபிரியன். அதாவது 40 ஆண்டுகள் என்கின்ற விஷயத்தை பிஜேபி அரசு 37 குறைச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி 25 ஆண்டுகள், அதுக்கு கீழே மற்றொன்று 10 வருஷம். இந்த 10 வருஷத்துக்குள்ள இருந்தா 10,000 மட்டும்தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய எலிஜிபிளே அவங்க ஆக போறாங்க. 25 வருடம் வந்தா ஃபுல் பென்ஷன். 25 அண்ட் அபவ் அபவுக்கு ஃபுல் பென்ஷன். 10க்கும் 20 இன்னைக்கும் அதுதான் சார். 33 வருஷம் இருந்தா ஃபுல் பென்ஷன், 30 வருஷம் இருந்தா அந்த பர்சன்டேஜ் வருஷத்துல குறையும். இன்னைக்கு 33ங்கிறது 25ஆகத்தான் குறைச்சிருக்காங்க. இதை தவிர 22வது வருஷ பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி 5 லட்சம் தான் மேக்ஸிமம் இருந்தது, 20 ஆக்கினாங்க. இப்ப 7th பே கமிஷன்ல 20. இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன கேக்குறாங்க, மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கிறவங்க 20 இயர்ஸ்ல ரிட்டையர்ட் ஆயிட்டா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். The pension scheme not applicable. சார் ஒண்ணே இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? மிலிட்டரிக்கு சொல்லுங்க. மொத்தத்துல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து உயிரை துச்சமான மதிப்பவர்கள். 20 வருஷத்துல அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எதிர்க்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான். சார் அவங்க ப்ரோரேட்டா அதில் வரும். நான் தான் சொல்கிறேன், ஃபுல் பென்ஷனுக்கு பதிலாக நம்ம 42-40% பென்ஷன் போகாது. சார் 2004க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருந்தது. 2004க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு 33 வருஷம் இருந்தால் ஃபுல் பென்ஷன் இருந்தது. இப்போ அது 25 வருடமாக குறைக்கப்படுகிறது. அது தவிர ரிட்டையர் ஆகிறப்பவே டிடிஆர்ஜின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 4-5 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது கிராஜுவிட்டி 5 லட்சமாக 2022 வரைக்கும் இருந்த லிமிட்டை 20 லட்சம் ஆக்கி இப்போ 25 லட்சம் ஆக்கியிருக்காங்க. ரிட்டையர் ஆறப்ப உங்களுக்கு 17.5 மாசம் 33 வருஷம். நல்லா கவனிங்க. அதாவது 25 வருடத்திற்கு மேல போனா அவங்க கடைசி வாங்கின அந்த லாஸ்ட் பேசிக்கினுடைய கரெக்ட், அதனுடைய பாதி அமௌண்ட். அதுதான் சார். உதாரணம் சொல்றேன், 50,000 அவங்க கட்டுறது. ஒரு நிமிஷம், 25 வருஷம் கம்ப்ளீட் ஆனா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 25,000 ரூபாய் பென்ஷன் வரும். சார் அவர் வேலைக்கு போகாம அவருடைய சேவிங்ஸ்ல இருந்து போட்டு கான்ட்ரிபியூஷன் பேர்ல இருந்து கொடுப்பாங்க. ஆனால் சேவிங்ஸ்ல 60% மட்டும் தான் அவர் எடுக்க முடியும். 40% நேஷனல் பேங்க்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், ஷேர்ல பண்ணணும், கார்ப்பரேட்ல பண்ணணும்னு திட்டமும் இருக்கு. படிச்சு பாருங்க ஐயா. அது பண்ணா தான் கொடுக்க முடியும். ஏனால் இது ரொட்டேஷன்ல எவ்வளவு தூரம் ஏறுது. நீங்க பேங்க்ல போட்டா 8% தான் வரும். அது அவ இஷ்டம் இல்ல. இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வேணும், 60 லட்ச ரூபா அரசு கொடுக்குது, 40 லட்ச ரூபா தேசிய வங்கியில பண்ணு, கார்ப்பரேட்ல பங்குன்னு சொல்றதுக்கு அரசுக்கு who is given the right? சார் இன்னைக்கு சார் இன்னொன்று இந்த ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் இதுவே ரொம்ப அதிகமாக போகுதா? ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன்னா, தமிழக அரசில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு 8 வருஷமாக டிஏ தரப்படலை. கேரளா கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ் அண்டு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அரியர்ஸ் பாக்கி 37,500 கோடி. அங்கேருந்து 1000 ரூபா ஸ்கீம் கூட கிடையாது. இன்றைய பொருளாதார நிலைமையில் ஒரு மிகவும் ஒரு கோடி மக்கள் இருக்கிற அந்த அரசு ஊழியர்களுடைய ஒற்றுமைக்கு மிக அதிகமாக கொடுக்கப்படுகிறதுங்கிறது என்ன எக்கானமிஸ்ட் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பொதுமக்களை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு அரசு டீச்சர் ஆஃபீஸில் இதில் கவர்மெண்ட்ல இருந்தால் 75,000 சம்பளம்னா பிரைவேட்ல 12,000 ரூபாய். இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த டிராஃப்டை படிச்சு அவங்களுக்கு தெரியும். இந்த 60% அவங்க எடுத்துட்டு போயிடலாம், அவங்க சேவிங்ஸ் அமௌண்ட்டை 35 வருஷம் சர்வீஸில். இந்த 40% நேஷனலிஸ்ட் பேங்க் மட்டும் இல்லை, சில குறிப்பிட்ட கார்ப்பரேட் தொழில் நிறுவனங்களிலும் முதலீடு செய்ய வேண்டும் என்று அது ரகசியமா சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்னு நீங்க சொல்றது இன்னைக்கு 25 லட்சம் வரைக்கும் கிராஜுவிட்டி வரும்னா 8 மாசம் 200 நாள் உங்களுடைய லீவ் சேலரி எடுத்துட்டு போகலாம். இப்போ 70,000 ரூபாய் நீங்க சொன்ன 50,000 சம்பளம்னா 4 லட்சம் 40-50 லட்சம் எடுத்துட்டு போனால் அதுக்கே டாக்ஸ் வரும். அவர் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி வங்கிகள்ல தான் போட வேண்டிய மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாரு. இல்ல அதுதான் டாக்ஸ் வராது. டாக்ஸ் வராம அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிளான் ஒரு வீடு கட்டுவாரு. அது மாதிரி வரும். அடுத்தது இதை பத்தி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, பிராட்காஸ்ட் பில் நான் தான் சொன்னேன், ஜுடிஷியரி ஏத்துக்கிற மாதிரி வரணும். யூபிஎஸ்ல எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்போ வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் 2009 வக்ஃப் போர்டு மேற்பார்வையில் இருந்தது 4 லட்சம் ஏக்கர். நாங்க இப்போ 9.4 லட்சம். அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஜேபிசி கையில போயிட்டு ஜேபிசி வந்த பிறகு பேசுவோம். இல்ல நான் சொல்றது சார், கோர்ஸ் கரெக்ஷன்ங்கிறது பண்ணினா வரவேற்கணும். கோர்ஸ் கரெக்ஷன்ங்கிறது எல்லா பட்ஜெட்டுகளும் விவாதம் பண்ணி மாற்றங்கள் வரும். உதாரணமா
முக்கியமாக ஐடியில் வந்து புது ஸ்கீம் கொண்டு வந்தப்ப ஆப்ஷன் இப்போ பட்ஜெட் விவாதத்துக்கு அப்புறம் அப்பவுமே ஆப்ஷன் நீங்கள் புதுசுக்கு போகலாம் இல்லை பழசுக்கு போகலாம். ஸோ எல்லா நேரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு மாற்றங்கள். சார் ரெங்கராஜ் என்ன கேள்வினா, இப்போ நம்ம இந்த விஷயத்தை அப்படி வச்சுருவோம். எஞ்சிய 15-20 நிமிஷத்தில் என்ன பேச போகிறோம்னா, இப்போ போன தடவை மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க காங்கிரஸ், நாங்கள் வந்தால் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம்னாங்க. அதே விஷயத்த பட்னாவிஸ் கவர்மெண்ட் இல்லை, அது யார் ஷிண்டேவுடைய அரசும் அதே தான் சொன்னாங்க மகாராஷ்டிராவில். இப்போ இந்த 4 மாநில எலெக்ஷனில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம், இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஏற்றிட்டு அமல்படுத்த போகிறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷிண்டே வந்துருச்சு இன்னைக்கே வந்துட்டு. அதான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாண்டு இப்போ மற்ற இதை எப்படி டைவர்ட் பண்ண போகிறாங்க எதிர்க்கட்சிகள்? இந்தியா முழுக்க பல கட்சிகள் இருக்குது. அந்தந்த கட்சிகள் அந்த அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவங்களுடைய வியூ பாயிண்ட்டு, அவங்க கொடுத்த சஜஷன், அவங்க கொடுத்த எதிர்ப்பு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க வந்து படித்து பார்ப்பாங்க. அது ஃபைன் பிரிண்ட் ரொம்ப முக்கியம். ஒருமே நம்ம பேசினா போகிற அது ஃபைன் பிரிண்ட் பார்க்கும்போது அதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்குது லீகலாக ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போது எல்லா ஸ்டேட்டும் இது போல் மகாராஷ்டிரா போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஸ்டேட்டில் அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும், ஏற்றுக்கலாமா வேணாமான்றது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடுக்கு ஏற்ப அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதான் நம்ம யூனிஃபார்மாக ஆல் ஓவர் இந்தியா எல்லா கட்சிகளும் இதை ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு அரசு ஒரு சின்ன கேள்வி. 1990-91 இதற்காக ஒதுக்கப்பட்ட அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது வெறும் 3500 கோடி தான் பென்ஷன் ஸ்கீமுக்கு. இன்றைக்கி மத்திய அரசுக்கு இதுக்கு பேர்டன் எவ்வளோன்னு பார்த்தா 58% அதிகரித்து 1,90,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வதற்கு 34 லட்சம் பட்ஜெட்டில் 1,90,000 கோடி பென்ஷனுக்கு போக போகுது. அரசு நிறைய டேக்ஸ் போட்டு இந்த மாதிரி கொடுக்குறனால அதையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த யூனிஃபைடாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறதாக ஒரு கேள்வியை தான் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது ஒரு லாங் டேர்ம் வியூ எடுக்கணும். இப்போ சேலரிஸ், பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு லாங் டேர்ம் வியூ எடுத்து எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட ரயில்வேல கிட்டத்தட்ட 54% வருவாய் பென்ஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 73% போவதாக ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மிக அதிகமான தொகை போனால் மிச்ச தொகையை வச்சு இவங்க திட்டங்களுக்கும் எப்படி ஒதுக்கீடு செய்ய முடியுன்றது ஒரு பிரச்சனை வருது. அதான் பிரச்சனை. அந்த ஆக மொத்தம் இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் எப்படின்னா டிஏ அதிகமாக போகதான் செய்யும். விலைவாசி டிஏயே அதிகரிக்குது. டிஏவே டிஎன்எஸ் அலவன்ஸே ஃபுல் காம்பன்சேஷன் கிடையாது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸும் ஒரு ஃபுல் காம்பன்சேஷனாக கிடையாது. அதுவும் தாண்டி நீங்கள் வந்து டிஏ ஏறும்போது நீங்கள் டிஏ ஏற பென்ஷன் அவுட் கோவும் கூட்டிகிட்டே போகுது. அப்போது ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கிற பென்ஷன் போக போக ஏறும். அரசுடைய லைபிலிட்டின்றது போக போகவும் ஏறும். ஆனால் இது ஒரே ஒரு சிக்கல் எங்கே வருதுன்னா, எங்கே சில எதிர்ப்புகள் வரலான்னு சொன்னால் அது கான்ட்ரிபியூட்டரியாக 10% கான்ட்ரிபியூஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இதில் ஏற்றுப்பாங்கன்னு தெரில. இப்போ சில கட்சிகள் அதை குறிப்பாக அதை சொல்லி அதை எதிர்க்கக்கூடும். ஆனால் கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீமே இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் செய்வது கடினம்னு மத்திய அரசு சொல்லுது. ஆகவே இது லாட்ஸ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி அவங்க பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. இப்போது சில ஸ்டேட்ஸில் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீமோட பெட்டராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னா இல்லை, ஆனாலும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அதை ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஓரளவுக்கு நம்ம சொன்னதெல்லாம் இதில் வந்து வந்திருக்குதான்னு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இல்லை அதில் மேலே சில சஜஷன்ஸ் கொடுத்து. இந்தியன் ரயில்வே திரு கண்ணையா அன்னைக்கு நேற்று மெட் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் வந்து எஸ்டர்டே மார்னிங் ஹி கேம் ஹியர். அவர் சொல்கிறக்கு இட்ஸ் ஓகே அப்படிங்கிறார். அதான் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்க அனைத்தும் அந்த ஃபீச்சர்ஸ் பூரா இதில் வந்திருக்கான்ற அவங்க ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க. அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அதனால் சில இடத்துல லாபம் இருக்கலாம், சில இடத்துல நஷ்டம் இருக்கலாம். அதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஆராய்ந்து சொல்லலாம். மேபி இட்ஸ் நாட் இமீடியட்டாக சொல்லக்கூடிய ஒரு முடிவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பல கட்சிகள் ஆராய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஆராய்வாங்க. இதை பற்றி என்ன செய்யலான்றதும் அவங்களும் யோசிப்பாங்க. ஆனால் சொல்லுங்கள், ஒரு இடைவெளிக்கு போகிறோம். இல்லை, அதில் ஒரே ஒரு அந்த வக்ஃப் போர்ட் பற்றி அவர் சொன்னார். இதயத்துல்லா சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்போ முக்கியமாக கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், வைஷ்ணவா சைவா போடுவாங்களா, சைவா வைஷ்ணவா போடுவாங்களான்னு கேட்குறாரு. இந்த அறநிலைத்துறையில் ட்ரஸ்டீஸ் போடுறதுல வந்து நான் ஹிந்துஸே நீ போடக்கூடாது. நீங்கள் வைஷ்ணவா சைவாக்கு ஏன் போகிறீங்க? இந்த வக்ஃப் போர்டில் நான் முஸ்லீம்ஸை போடலான்னு கவர்மெண்டோட ப்ரப்போசல் இருக்குது. ஆனால் இந்து அமைப்பில் இருக்கிற போர்டில்
நீங்கள் நான் இண்டியோ போட முடியாது, போட முடியும், ஹிந்துவா இருக்கணும். அது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு வருது. ரமேஷ் சேதுராமன், இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைய கருத்தை உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்குறேன். இந்த அரசினுடைய போக்கு, நம்ம கடைசி ஒரு 9 நிமிஷத்தில் நிறைய பேச முடியாத ஸ்கீமை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கடந்த 10 வருஷத்துலேருந்து? இல்லை, கடந்த 10 வருஷத்துல மெஜாரிட்டியா இருந்த போதும் அவர்கள் செய்த விதங்கள் அதை அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டோட தான் ஒரு கூட்டணியாகத்தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. அவங்களோட இதுல ஒரு சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இவங்க கூட்டணியில் சேர்த்திருக்கக்கூடிய 2 கட்சிகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை காரணம் காட்டி தான் பல சமயங்கள்ல இவங்க கூட்டணியிலேருந்து வெளில போவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு காரியத்தை சாதித்து கொண்டது திரும்ப கூட்டணிக்குள்ள வருவாங்க. இப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டுறாங்க. ஸோ அந்த வகையில இந்த வக்ஃப் போர்டு இதை பாத்தீங்களா நாங்க எதிர்த்தோம் கூட்டணியில இருந்தா கூட அப்படிங்கிறதுனால அதனால ஒரு திரும்ப ஜேபிசிக்கு அனுப்பியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இல்லையா? ஸோ இதன் மூலமா நாங்க ஏன்னா இப்போ இந்த வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தத்தையே எப்படி பண்றாங்க அப்படின்னாக்க இங்க எதிர்த்தரப்பு என்ன பண்றாங்கன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கல அதனால எதிரானது அப்படின்னு தான் சொல்றாங்க. கூப்பிட்டு கேட்டிருந்தா இதையே சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் பல இதுலயே முஸ்லிம் தலைவர்கள் பல பேரை சொல்லியிருக்காங்க இது வரவேற்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல இந்த ஒரு பிளவை ஏற்படுத்தி அது ஒரு இந்த நான் சொன்ன மாதிரி ஃபார்மட் பில் இதை பண்ற மாதிரி தான். இன்னொன்னு கேள்வி கேட்டீங்க, கரெக்டான விஷயம் தான். ஓகே, நீங்க ஹெச்ஆர்என்சியில நீங்க இவங்களை அல்லாதவர்களை போட முடியுமா அப்படின்னு நீங்க எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அந்த அஷூரன்ஸை கவர்மெண்ட் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் இந்துக்கள் தான், இது ஹெச்ஆர்என்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது 100% இவங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது விஷயம், சட்டமே இருக்கு. ஹெச்ஆர்என்சில இந்துக்கள் தான் இருக்க முடியும். போடக்கூடாதுன்னு இருக்கு, அதான் ரூல்ஸ் இருக்கு, தெளிவா இருக்கு. அதுல நான் இண்டோஸ் போட இருக்கு. ஆனா அதே மாதிரி இங்க கொண்டு வரும்போது எந்த விவகாரங்களுக்கெல்லாம் இவங்களுடைய இது ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ங்கிறத தெளிவுபடுத்தும். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இந்த லேண்ட் விவகாரம் சொன்னோம் இல்லையா, பிரச்சனை இந்த இதுல தேவையில்லாத விஷயத்த போய் என்ஓசி வாங்கணும், இந்த மாதிரியான விவகாரங்கள் ரெப்ரசன்டேஷன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுவதும் இல்லைன்னா ஒரு கன்சென்சஸ் அசைவ் பண்றதுக்கான இப்போ மற்ற கடந்த விவகாரங்கள்ல கடந்த காலங்கள்ல பார்த்துருக்கோம். அதுல ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கன்சென்சஸ் அசைவ் பண்றது எல்லாரும் ஒரு இணக்கத்துக்காக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களை கொண்டு வர தவறில்லை என்பது என்னுடைய சுருக்கம். ரொம்ப சிம்பிள். இந்த அரசு ஒரு இணக்கமான அரசோ விட்டு கொடுக்குற அரசோ இல்லை. வேண்டுமென்றே இந்த வக்ஃப் மாதிரி லேட்டர் மாதிரி கொண்டு வந்தாங்க. எதிர்ப்பு எங்கே இருந்து வந்துச்சு? இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுற திரு சந்திரபாபு நாயுடு, திரு நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த பில்லை நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னதுனால தான் வேற வழி இல்லாமல் நம்ம 240 இருக்கோம், இந்தியா கூட்டணி 234 இருக்குது, இந்த மீதி உள்ள ஆளை வச்சு தான் நம்ம ஆட்சியை ஓட்டுறோம். அதனால வேற வழி இல்லாமல் இந்த யூட்டர்ன் நடந்ததெல்லாம் வழி இல்லாமல் இல்லைன்னா ஆணவ அகங்காரம் வரத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சொன்னார் சேதுராமன் அவர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னே இடம்ல, அதாவது நிறைய இடங்கள் இந்து மன்னர்களே முஸ்லீம் வக்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழன் குந்தவை மூலமாக திருச்சியில் கொடுத்த இடம் தான் நீங்கள் சொன்ன இடம். அதில் இவ்வளோ வருஷமாக கோயில் இருந்தால் கூட அதை பற்றி முஸ்லீம்கள் கவலைப்படலை. அந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்த குத்தகைக்கு எடுத்தவங்க பூரா இந்த கோயிலை காமிச்சுக்கிட்டு இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வந்துச்சு. கோயிலுக்கு எதிர்ப்பு கிடையாது. எத்தனையோ கோயில் இடங்களில் மசூதிகள் இருக்குது, மன்னர்கள் கொடுத்த இடங்கள் இருக்குது. நவாபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவாபு கொடுத்த மயிலாப்பூர் இடம் இருக்குது. திருவட்டீஸ்வரன் கோயிலுடைய சொத்துக்கள் பூரா நவாபு கொடுத்தது. இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்யோன்யமாக வாழ்றாங்க. ராமநாதபுரத்தில் ஏர்வாடிங்கிற தர்கா இருக்கு, சேதுபதி மன்னர் கொடுத்துருக்காரு. இப்படி பல முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதும் இந்துக்களுக்கு முஸ்லீம், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஆப்கானிஸ்தானத்திலிருந்தோ அரபகத்திலிருந்தோ வரல. எங்கேருந்து வந்தாங்க? இந்த ஊர் தான். சேதுராமனுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் கட்சி மாறுற மாதிரி மதம் மாறி இருக்கோம். இவ்வளோதான். வேற யாரும் இந்த நாட்டில் புதிதாக யாரும் இல்லை. நாம் எல்லாரும் இந்தியர்கள் தான், அண்ணன் தம்பிகள் தான். மதத்தை எப்படி கட்சியால் வேறுபட்டிருக்கோம் அது மாதிரி மதத்தால் வேறுபட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பல மசோதா, தகவல் ஒலிபரப்பு மசோதாவாக இருக்கட்டும், எந்த மசோதாவாக இருந்தாலும் யாரையும் கேட்காம செய்தது தான் தப்பு. இந்த வக்ஃப் போர்டு மசோதாவை கூட பாஜக அரசு சாதாரண நிறைவேற்றலாம். எப்படி நிறைவேற்றிருக்கலாம்? முன்கூட்டி பேசணும்.
பல மசோதாக்கள் பின்னடைவை சந்திப்பதற்கு என்ன காரணம்னா ஆணவ அகங்காரம் எதனால நான் கொண்டு வருவேன் அது சிஏஏ மாதிரி கொண்டு வருவேன்னு சொன்னதுனால தான், விவசாய சட்டம் மாதிரி கொண்டு வரனால தான் சில இது கிடப்புல இருக்கு, சில இது உடப்பாகி போச்சு. இதுதான் இது அடப்புல வராம இருக்கிறதுக்கு நீங்க உங்க எண்ணத்தை தடுப்புல கொண்டு வரணும். நான் தான் எல்லாம் அப்படின்னு வரக்கூடாது. இப்ப ஏற்கனவே நீங்க இருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி. இந்த கூட்டணி ஆட்சியில வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வயசு சொன்ன பாருங்க 37. நான் தொடர்ந்து தமிழ்நாடு அரசையும் வற்புறுத்திட்டு இருக்கேன். இன்றைய அரசு கூட பிற மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட 45 வயசு வரையும் யூபிஎஸ்சியில் குரூப் 2 எழுதலாம், குரூப் 1 எழுதலாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அது 37 இருக்கு. அது சமூக நீதிக்கு எதிரானது. தயவு செய்து செய்யுங்கன்னு சொல்லி தமிழக முதல்வரை நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து கட்சி எது கூட்டணியா இருந்தாலும் இன்னொன்னு கேட்டிருக்கோம். அதாவது 7.5% வந்து முந்தைய அரசு கொடுத்துச்சு நீட்ல. ஆனா பாண்டிச்சேரி அரசு 10 கொடுத்த உடனே கமிஷனோ ஜுடிஷியரோ கொடுத்த உடனே அதை ஏத்துக்கிடுச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு இன்னும் அந்த 7.5 நிக்குது. ஒரு 2.5% கூட போட்டு அரசு பள்ளிகளுக்கோ அரசு உதவி பள்ளிக்கோ கொடுங்க. 500 சீட்டு 600 சீட்டு 4 வருஷமா நாம கிராமப்புற மாணவர்கள் இழந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த அரசுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க செய்யறாங்களே இல்ல. திமுக அரசாக இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்தவரை தவறு என்றால் 2004 இருந்து 14 இருந்து 24 தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணியாக பாஸ்வான் போன்ற கட்சிகளை சேர்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப தகவல் ஒளிபரப்பு பில்லு 2023 டிசம்பர்லயே முதல் டிராஃப்ட் வந்துச்சு. அப்பவும் ஒரு செலக்ட் கமிட்டி அனுப்பிச்சாங்க, இப்பயும் அனுப்பிச்சிருக்காங்க. எப்பப்ப கன்சல்டேஷன் அல்லது ரீகரெக்ஷன் தேவையோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப புதுசாக பேக் அடிக்கல. அடுத்ததாக இது முக்கியமா சொல்றதுன்னு சொன்னால் இந்த ரிசர்வ் இது விவசாய பில்லை பொறுத்த வரைக்கும் அதுல சொல்லப்பட்ட 3 சட்டங்களும் காங்கிரஸ் உடைய 2019 மேனிஃபெஸ்டோல இருக்கு. இதே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாநில சட்ட தேர்தல் அப்பெல்லாம் காங்கிரஸ் இதுல இருந்துச்சு. 24 தேர்தல் அப்ப ஒரு விஷயம் சார், லேட்டரல் என்ட்ரியே வந்து கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். கரெக்ட். இல்லன்னு சொல்ல காங்கிரஸ் ஆட்சியில கிடையாது. காங்கிரஸ் சார் ஜிஎஸ்டில இருந்து லேட்டரல் என்ட்ரில சார் எந்த ரெக்கமெண்டேஷனையும் பாஜக கட்டமைக்கிற பொய் காங்கிரஸ் பாஜக கட்டமைச்ச பொய் 2006ல ரெக்கமெண்டேஷன் யாருதுன்னா சார் 2006 ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லி முடிச்சேன். வீரப்ப மொய்லியோட ரெக்கமெண்டேஷன் தானே ஒழிய அதை அமல்படுத்தவில்லை காங்கிரஸ். ஏன் செஞ்சுச்சுனா அப்துல் கலாம் சார் ரங்கராஜன் ஜமால் என்ன செய்யணும்? ஒரு சில நீங்க ஒரு வகுப்பினருக்காக ஆர்எஸ்எஸ் சார்ந்த வகுப்பினர்களை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு இந்த லேட்டரிலே கொண்டு வந்தீங்க. அதை தடுப்பதுதான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொண்டு வந்த காங்கிரஸ் சொல்லி விட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது கொண்டு வந்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத நீங்க மக்களை ஏமாத்தாதீங்க சார். இது அக்ரிகல்ச்சர் இதை பொறுத்த வரைக்கும் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை காங்கிரஸ் செய்யல, மண்டல் கமிஷனை காங்கிரஸ் செய்யல, மொய்லி ரிப்போர்ட்டை செய்யல. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனை கொண்டு வந்ததுனால தான் நீங்க சொல்ற மாதிரி 1,90,000 கோடி வந்திருக்கு. ஆனால் இதையெல்லாம் பார்ப்பதற்கு தேவையான அளவு நிதியும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கு. எனவே கோர்ஸ் கரெக்ஷன் என்பது சரியாக வரவேற்கப்பட இதை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது பண்றவங்களுக்கு 2 லட்சம் கோடி பென்ஷன் கொடுக்க கூடாது. 26 லட்சம் கோடி கடனா தள்ளுபடி பண்றீங்களே, ஏன் கொடுக்க கூடாது? தள்ளுபடி எல்லாம் அது எனக்கு ஃபைனல் கமெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அது கொடுங்க. இதுல நீங்க சில குறிப்பிட்ட சில மசோதாக்கள் எஸ்சிஏ, என்சிஆர், வக்ஃப் போர்டு இதெல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஏதோ முஸ்லீம்கள் நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான எரிச்சல் அரசுக்கு ஏன் இருக்குன்னு தெரியல. ஷாருக் கான் மகன் மீது ட்ரக்ஸே கிடையாது, யூஸே பண்ணல, அவனை ட்ரக் கேஸில் வந்து போட்டு சிக்க வைப்பது. ஏஆர் ரஹ்மான் அவர் பம்பாயில் ஹிந்தி ஃபிலிமுக்கான மியூசிக் வந்து குறைக்கப்படுகிறது, அங்கே ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லப்படுது ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தாதீங்கன்னு. வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கமெல்லாம் நாட்டுக்கு அளித்த ஆஸ்கர் அவார்டு கொடுத்த ஏஆர் ரஹ்மான் அவர் மீது ஏன் ஒரு வன்மம் காட்டுறாங்க? ஆக மொத்தம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக குறி வைக்கிறாங்கன்னு ஒன்று நிச்சயமாக அதில் ஒன்று தெரியுது. ஆக மொத்தம் நீங்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் சொன்னார். எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபார்முலா வந்து அரசு ஒரு துளி ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அவர் சொன்னது ஆல் காஸ்ட் டு பி இன்க்ளூடட் ப்ளஸ் 50%. ஆனால் அது வந்து சொல்லலை. அவர் ரிட்டர்ன் கேரண்டி கொடுக்கணும்னு விவசாயிகள் கேட்டாங்க, மத்திய அரசு வந்து கொடுக்கல, இப்போ கூட இது வரைக்கும் கொடுக்கல. நேயர்களே, நாம் இன்றைக்கு முடிவுகளின் பின்வாங்கும் மோடி அரசுன்னு பேசணும்.
அதில் பல திட்டங்கள் யூ10 மல்லிகார்ஜுன ஸ்டேட்மெண்ட் படி பேசினோம். ஓரளவுக்கு தான் அந்த 55 நிமிஷத்தில் பேச முடியுது. மிகச்சிறப்பாக தன் கருத்துக்களை வச்ச மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ், ரமேஷ் சேதுராமன், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இதயத்துல்லா தேவப்பிரியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.